மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இறந்த நிலையில் கரை ஒதுங்கும் ஆலிவ் ரிட்லி ஆமைகளால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இந்த ஆமைகள் எத்தனை நாட்களாக இவ்வாறு கரை ஒதுங்கி இறப்பது தொடர்கிறது? என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது? அதாவது சீராழி கடற்கரை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஆலிவ் ரிட்லி ஆமை இனங்கள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கி உள்ளது. இறந்த நிலையில் உள்ள ஆமைகளை அப்புறப்படுத்தாமல் உள்ள துர்நாற்றம் வீசி வருவதோடு நோய் தொற்றும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக இறந்த நிலையில் கரை ஒதுங்கும் ஆமைகள் உடனுக்குடன் அப்புறப்படுத்த மீனவர்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. அதாவது 5 வருடம் ஆமையான ஆலிவ் ரிட்லி ஆமைகள் கடலை சூழலை பாதுகாக்கும் தன்மை உடையது. இவை இனப்பெருக்கத்துக்கு ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் இறுதி வரை மயிலாடுதுறை மாவட்டம் கடற்கரை பகுதிகளுக்கு முட்டையிட்டு செல்வது வழக்கம். அதே போல தற்போது முட்டையிடும் பருவம் என்பதில் பல்லாயிரக்கணக்கான ஆலிவ் ரிட்லி ஆமைகள் மயிலாடுதுறை கடற்கரை பகுதிக்கு முட்டையிட்டு செல்கின்றன. இதில் கடற்கரைக்கு திரும்பும் அரிய ஆலிவ் ரிட்லி ஆமை தொழிற்சாலை கழிவுகள் பாதிக்கப்பட்டும் மீன்பிடி வலைகள் மற்றும் கப்பல் படகுகளில் எஞ்சின் காற்றாடிகளால் சிக்கி அடிப்பட்டும் வந்த போது இறந்த நிலையில ஆயிரக்கணக்கான ஆமை இனங்கள் தற்போது கரைவு இருக்குது. இந்த இறந்த நிலையில கழிவு ஆமை இனங்கள் திருமலைவாசல், துருவாய், கூழியார், பழையார் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடற்கரை பகுதிகளில் கடந்த சனாக இறந்த நிலையில கரை ஒதுங்கி வந்துட்டு இருக்கு. ஆளுநர் மரம் இல்லாத கடற்கரை பகுதியில் இறந்து கரை வரும் ஆமைகள் அப்புறப்படுத்தாமல் உணர்ந்து துர்நாற்றம் வீசுவதோடு அருகில் வசிப்பவர்களுக்கு நோய் தொற்று சூழலும் உருவாகியுள்ளது. எனவே இறந்து கரை வரும் ஆமைகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும். கடலில் சூழலில் பாதுகாக்கும் அரிய ஆமைகளை இறப்பதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் மீனவர்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.